கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. The book of Revelation chapter 20 verses from 1 to 6. அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லியிருக்கிறது. என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை என்று சொல்லியிருக்கிறது. அதே போல 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று 6ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தில் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 20ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே 1000 வருடம் 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து என்றும் அந்த 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆகவே இந்த 1000 வருடம் 1000 வருடம் 1000 வருடம் என்று சொல்லியிருக்கிற இந்த வசனத்தில் இருக்கிறதான விஷயத்தை நம்ம பார்ப்போம் என்றால், முதலாவதாக 20ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக 1000 வருடம் என்ன சம்பவம் என்றால், அந்த உலகத்தில் சாத்தான், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லுகிற பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் என்று சொல்லியிருக்கிறது. பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் என்றால் என்ன? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த அந்த பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம். இங்கே இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் என்றால், சாத்தானை பார்த்து போ என்றால் பிசாசுகள் அசுத்தாவிகள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடும். நமக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார். சாத்தானுடைய சகல அதிகாரத்தின் மேலும் தேவன் நமக்கு வல்லமையை தந்திருக்கிறார். ஆகவே நாம் சாத்தானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அநேக பிசாசை பார்த்து பயப்படுறோம். இல்லை, அவன் தலை நசுக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்டதான அந்த பொல்லாத பிசாசு அவன் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசு அவன் தோற்று போனவன். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அவனை ஜெயிக்க முடியும். இங்கே நாம் சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் அளவும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாதாளத்தில் இந்த சாத்தான் என்ன செய்வான்? ஒரு இடத்துல அவன் கட்டி வைக்க, பாதாளத்தில் பல பகுதிகள் உண்டு. அதில் ஒரு இடத்துல அவனை தேவன் கட்டி வைக்கும்படியாக தூதனை அனுப்பி அதை செய்வார். 1000 வருஷம் அவன் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருப்பான். அப்படி பிசாசு 1000 வருடம் அவன் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று பார்க்கிறோம். மிருகம் கூட ஆட்டுக்குட்டியோடைய படுத்துக்கொள்ளுமா? அதே போல மிருக சுபாவம் உள்ளதான மக்கள் உலகத்தில் இருக்கிற ஆட்கள் கூட அவர்கள் நல்ல அமைதியான மக்களாக மாறிவிடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை அவர் ரட்சிக்கப்பட்டதுனால அல்ல, பரிசுத்த ஆவி பெற்றதுனால அல்ல,
சாத்தானை தேவன் என்ன செய்வார்? கட்டிவிடுவார். சாத்தான் கட்டப்பட்டதுனால அவர்கள் கிரியை செய்ய, தீங்கு செய்ய மாட்டாதபடிக்கு தேவன் அவ்விதமாக இந்த உலகத்தில் தேவன் ஒரு சமாதானமான நிலைமையை கட்டளையிடுவார். அதைத்தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அதே போல் எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1-5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்றும் அங்கே என்ன பார்க்கிறோம்? அதாவது ஒரு நீதியான ஆட்சி நடக்கும் என்பதாய் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒரு நீதியான ஆட்சி என்ன செய்யும்? நடக்கும். என்ன, எப்படி நடக்கும்? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்சி நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆட்சி நடக்கும். ஆட்சி செய்கிறவர் இயேசு. அந்த 1000 வருட முழுவதையும் நாம் வேதத்தின்படி நம்ம இங்கே பார்க்குறோம். அவருடைய ஆட்சி. ஈசா என்றால் தாவீதுடைய தகப்பனார். அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லியிருக்கிறதே, அது இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த ஈசாயின் அடிவேரிலிருந்து தாவீதின் வம்சத்தில் அவர் பிறந்தார். அவருடைய ஆட்சி மலரும். ஆனால் கடைசியில் ஒரு ஆட்சி வரப்போகிறது. அது இயேசுவின் ஆட்சி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். உலகத்தை ஆட்சி செய்வார். உண்மையாகவே ஆட்சி செய்வார். அதைத்தான் 1000 வருட அரசாட்சி என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதை பார்க்கும்பொழுது அதை ஒட்டி இங்கே இந்த வசனத்திலிருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நல்ல விதமாக ஆட்சி செய்வதற்கு யாரால தான் முடியும்? இயேசுவால் தான் முடியும். இன்றைக்கும் கூட நல்ல ஒரு ஆட்சி நம்முடைய தேசத்தில் நடக்க வேண்டும் என்றால் இயேசு என்ன செய்ய வேண்டும்? இந்த இயேசுடைய கருத்தில் தேசம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இந்த தேசத்தை நீர் நடத்தும் என்று சொன்னால் இயேசு நடத்துவார், ஆட்சி செய்வார். அவரிடத்தில் ஜெபிக்கணும். அவரிடத்தில் இந்த தேசத்தை நம்ம கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டை அவர் நடத்துவார், உங்களை அவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது ஞானம், உணர்வு என்ற அண்டர்ஸ்டாண்டிங், அது மாத்திரமல்ல ஆலோசனை, பலன், இது அருளும் ஆவி, அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயம், இது அருளும் ஆவியாகிய பரிசுத்த ஆவியான். பரிசுத்த ஆவியான எத்தனை பேர்கள் என்று பாருங்கள். ஆகவே இந்த விதமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார், புரிந்து கொள்ளும் தன்மையை தருவார். அநேகருக்கு ஞானம் இல்லை, அநேகருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, அநேகருக்கு ஆலோசனை இல்லை, அநேகருக்கு பலன் கிடையாது. சோதனை வரும்பொழுது, பாவம் வரும்பொழுது நிலைநிற்கும்படியான பலன் இல்லை. தீங்கு செய்யாதபடிக்கு, தீமை செய்யாதபடிக்கு பலன் இல்லை. அந்த பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரை பற்றிய அறிவு, வேதத்தை படித்து அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த அறிவு வெளிச்சம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இல்லை. பரிசுத்த ஆவி உங்களை வரும்பொழுது நீங்கள் வேதாவத்தை படிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கு விளங்கும், புரியும். அப்பொழுது இன்னும் வாஞ்சியாய் படிக்க தோன்றும். அதே போல தேவனுக்கு பயப்படுற பயத்தை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் உடையவளாக இருப்பார்கள். அவின் அபிஷேகத்தை பெற்று பாருங்கள், தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். தீய காரியங்கள் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு ஒரு பயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், தெய்வ பயம். ஆகவே இவ்விதமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த ஆட்சி நடக்கும். இயேசு ஈசாயின் அடி மரமாகிய அந்த வேர் துளிர்த்து கிளை என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார். இயேசு ஆட்சி செய்யும் பொழுது உலகமெங்கும் அவருடைய ஆட்சி உண்டாயிருக்கும். எருசலேமிலிருந்து அவர் ஆட்சி செய்வார். அந்த ஆட்சியில் நல்ல விதமாய் நியாய தீர்ப்புகள் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சரியாக இருக்கும். அங்கே யாரும் லஞ்சம் கொடுத்து நீதியை புரட்டவே முடியாது. அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் நியாய தீர்ப்பு சரியாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட், அல்லனா நீதி செய்வது,
அநியாயம் செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட தெய்வ பயம் வருகிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த நாட்களில் அப்படிப்பட்ட பயம் உண்டாயிருக்கும். ஆகவே நியாய தீர்ப்புகள்லாம் சரியாக நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் நியாயம் தீர்க்கிறவர்கள் யார் அப்படி என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நியாயம் தீர்க்கிறவர்கள் இந்த பூமியில் யார் நியாயம் தீர்ப்பார்கள் அதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். பின்னாலே அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படினால நியாய தீர்ப்பு என்கிறது நாம் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பூரண பரிசுத்தவான்கள், அந்த அப்போஸ்தலர்கள். நீங்கள் 12 கோத்திரங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா? ஆகவே நாம் தான் நியாயம் தீர்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பின் காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதியான ஆட்சி நடக்கும். அது மட்டுமல்ல, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். அதே போல சிறுமியானவர்கள் என்ற சிறுபான்மையினர்கள் எல்லாருமே ஒடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு அப்படி இருக்கவே இருக்காது. சிறுமியானவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள் எல்லாருக்கும் நியாயம் செய்யப்படும். எல்லாருக்கும் ஒன்று போல பகிர்ந்து கொடுக்க வேண்டிய பகிர்ந்து கொடுக்கப்படும். பொருளாதாரத்தில் எந்தவிதம் அநியாயம் அக்கிரமும் நடக்கவே நடக்காது. கர்த்தர் என்ன செய்வார்? தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அன்றைக்கு இருக்கிற துன்மார்க்கர் என்ன செய்வார்கள்? சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரை அவர் சங்கரிப்பார். தேவன் அவ்விதமாக சரியானபடி நியாய தீர்ப்பு அவர் செய்கிறவர் என்பதாய் நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீதியான ஆட்சி நடக்கும். அது மட்டுமல்ல, பூமி கர்த்தரை பற்றிய அறிவினால் இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. இது எந்த காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இதுவும் இந்த 1000 வருட அரசாட்சியின் காலத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. பூமி செழிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது பூமி செழிப்பாக இருக்கும். குருடு, செவிடு, ஊனம் இவைகள் ஒன்றும் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. அது மட்டுமல்ல, 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர் பேதையாராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதும் இல்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? போக்குவரத்து ஒழுங்குகள் சிறப்பாக இருக்கும். இப்போதான் போக்குவரத்தெல்லாம் என்ன ஒழுங்கு பண்ணாலும் ஒழுங்காக இல்லையே. உலகமெங்கும் அதாவது போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோடில் போகிறவர் வருகிறவர்கள் எல்லாருமே எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அங்கே அந்த பாதையில் சிங்கம் என்ன செய்வது இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. தீவிரவாதிகளுடைய பிரச்சனையோ குண்டு வைப்போ ஒன்றும் நடக்காது. எந்த விதமான துஷ்ட மிருகங்கள் என்றால் பயங்கரங்களையும் பயங்கரவாதிகளையும் குறிக்கிறது. பிசாசினால் ஏற்படுகிறதா எந்த விதமான ஆபத்தும் அங்கே என்ன செய்யாது, வராது. அதெல்லாம் பார்க்கிறோம். பேதையானால் என்ன செய்வதில்லை, திசை கெட்டு போவதில்லை. அங்கே அவர்களுக்கு அந்த பாதையில் எல்லாமே அதான் ஏற்கனவே சொன்னேன்னு பாருங்கள். சிஸ்டமேட்டிக் என்று சொன்னால், இப்போ நம்ம ஒரு இடத்துல போனால் அங்கே அந்த சைன் போர்டு எதுவுமே நம்ம பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் சில நாடுகளை பார்க்குறோம், மிக அருமையாக அழகாக வழிகாட்டி அந்த போர்டுகள்லாம் இருக்கிறது, சைன் போர்டுகளை பார்க்குறோம். இங்கே என்ன சொல்லப்படும், அது இதெல்லாத்தை விட விசேஷமாக மேன்மையாக அது இருக்கும். திசை கட்டு போகிறதில்லை, வழிதவி போகிறதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக ஆபத்து இல்லாத ரோடுகளாக இருக்கும். இன்னும்
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:4 இதிலிருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னவென்று சொன்னால், இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க? 4 வாசித்து பாருங்க. மனம் பதறுவதை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். 3 சொல்லியிருக்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, தளர்ந்த கைகளோடு கூட இருக்கிறீங்களா? திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கென்று கிரியை செய்யாதபடிக்கு இப்பொழுதும் கைகள்லாம் நசிவிட்டது, தளர்ந்து விட்டது. நீங்கள் இயேசு வருகிறார். 1000 வருட அரசாட்சி ஒன்று உண்டு. நீங்கள் குருடாக இருக்கலாம், செவிடாக இருக்கலாம், ஊனமாக இருக்கலாம், சரத்தில் வியாதி உள்ளவங்களாக இருக்கலாம். இதனால் நீங்கள் தளர்ந்து போனீங்க. எதனால் தளர்ச்சி உண்டாயிற்று? துஷ்ட மிருகத்தினால் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நாள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. செழிப்பின்மையாக இருக்கலாம். உங்களுக்கு சரியானபடி வேலை இல்லை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, இன்னும் அதைரியம் உங்களுக்கு ஏற்பட்டு, சோர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், தளர்ந்த கையில் என்ன செய்யுங்கள்? திடப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அநேகர் நடக்க முடியலை. அருமையான ஒருத்தர் பாட்டு பாட, நடக்க முடியலை அப்படின்னு சொல்லி அருமையான பக்தன் ஒரு பாட்டு பாடுவார். அதே போல நம்மால் கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்மால் நடக்க முடியவில்லை. பலவீனம் நம்மை தாக்குகிறது. ஜெபிக்க முடியலை டேடி, ஜெபிக்க முடியலை. நடக்க முடியலை டேடி, நடக்க முடியலை. அவர் பாடுறார் பாருங்க. அது மாதிரி நம்மால் உபவாசிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை. இதெல்லாம் தளர்ந்த தள்ளாடுகிற அனுபவங்களை காட்டுகிறது, கைகளை காட்டுகிறது, கால்களை காட்டுகிறது. நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. நம்ம தள்ளாடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? குதிரை படைகள் இன்னும் வரலை, காலால் படைகளோட ஓடும் பொழுதே தள்ளாட பண்ணினால் குதிரை படைக்கு முன் என்ன பண்ண போறீங்க? கர்த்தர் கேட்கிறார். இப்பெல்லாம் நம்ம அனுபவிக்கிற காரியங்கள்லாம் சாதாரணமானவைகள், இதை விட கொடிய காரியங்கள் வரப்போகிறது. அப்படினாலே நாம் என்ன செய்வோம்? தளர்ந்த கைகளை திடப்படுத்திக் கொள்வோம், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்திக் கொள்வோம். அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறதான ஜோ பைடன், எத்தனையோ அவருக்கு சோதனைகள் வந்திருக்கிறது, எல்லாம் வந்திருக்கிறது. எல்லாவற்றின் மத்தியிலையும் அவர் சொல்கிறார், எத்தனை முறை விழுகிறோம், எழும்புகிறோம் என்பதில் எவ்வளவு விழுந்த இடத்துல எவ்வளோ வேகமாக எழும்புகிறோம் என்பது தான் முக்கியம்னு சொல்கிறார். ஆகவே நமக்கு விழுகை வரும், ஆனால் விழுந்து கிடக்கக்கூடாது. நமக்கு சோர்வுகள் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், வியாதிகள் வரும். நம்ம எழும்பணும். நம்முடைய ஆவி நம்ம தட்டி எழுப்பணும். தளர்ந்த கைகள் என்ன செய்யுங்கள்? திடப்படுத்திக் கொள்ளுங்கள், முழங்கால்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, யார் யார் தளர்ந்த கைகளோடு இருக்கிறாங்களோ, தள்ளாடின முழங்காலோடு இருக்கிறாங்களோ, அவளை நீ திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. அறையை கட்டி கொண்டு அன்றைக்கு எலியா ஓடினது போல இன்றைக்கும் ஓடும்படி கிருபை செய்யும்படியாய் கேட்கிறேன். ஆகாவுக்கு முன்பாக அவன் ஓடினானே, அதே போல நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உதவி செய்யுங்க. செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த 1000 வருட அரசாட்சி பற்றி நம்ம பார்த்தோம். 1000 வருட அரசாட்சிக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே வாசித்து அந்த வசனத்தை சொல்லி இருக்கிற ஒரு சில காரியங்களை கூட நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அது என்னவென்று சொன்னால், சாத்தான் கட்டப்படுவதை பற்றி நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் என்ன செய்ய வேண்டுமா? விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. சிங்காசனங்களை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறது. அந்த சிங்காசனங்களில் யார் உட்கார்ந்திருப்பார்கள்?
யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். அங்கே நம்ம என்ன படிக்கிறோம் என்று சொன்னால், அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு செய்யும்படியான அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே நீங்கள் வழக்குக்கு போகக்கூடாது, சபைக்குள்ளே சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடாது. அப்படியே ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பொது கோர்ட்டில் கொண்டு போய் தீர்க்கிறதுக்காக போய் தேவநாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது என்கிற விஷயத்தை இங்கே சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறியீர்களா? அது யாரை குறிக்கிறார்? நம்மைத்தான். தேவ சபையில் இருக்கிற தொழுது கொள்கிற கூட்டம் அல்ல. அதே போல தொழுது கொள்கிற கூட்டம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம், அதெல்லாம் முதல்ல பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. ஆனால் பரிசுத்தவான்கள் என்று சொல்லியிருக்கிற அந்த 3வது சபையில் சும்மா வந்து போகிறாங்களே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகிறதான ஒரு கூட்டம் இருக்கிறது, தொழுது கொள்கிற கூட்டம். வேறு எதுக்கும் வரமாட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அது ஏன்னு சொன்னால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? அவர்கள் பல காரியங்கள் அவங்களுக்கு இயலாமல் போனாலும் வர முயற்சி செய்வாங்க. ஜெபத்துக்கு வர முடியலை ஆனாலும் முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் அறகுறையாக வருவாங்க. அதே போல் ஊழியத்திலையும் எதிர்பார்க்குற அளவு செய்ய முடியாட்டாலும் கொஞ்சம் செய்வாங்க. செய்யணுன்ற ஆசை இருக்கிறது, அவங்க முடியலை, முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்க முயற்சி செய்வாங்க, ஊழியம் செய்ய முயற்சி செய்வாங்க, கொடுக்கறதுல முயற்சி செய்வாங்க. அப்படியே முயற்சி செய்கிற கூட்டம், முன்னேற துடிக்கிற ஒரு கூட்டம். அவங்க பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதே போல் அடுத்தது பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம படிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், 1 கொரிந்தியரில் இங்கே பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? நியாயம் தீர்ப்பார்கள். ஆகவே இந்த வெள்ளை சிங்காசனம், அதே போல் இங்கே சிங்காசனங்களை கண்டேன் என்பதாகத்தான் 4ஆம் வசனத்தை சொல்லி பார்க்கிறோம். அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே 1000 வருட அரசாட்சி செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இங்கே அதாவது இந்த 1000 வருட அரசாட்சி அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த 1000 வருட அரசாட்சி நடக்கும் என்று சொன்னால், அந்த 1000 வருட அரசாட்சியில் அந்த முன்பாக நிறைய பேர் என்ன செய்யப்பட்டிருப்பார்கள்? சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து பற்றிய சாட்சி நிமித்தம் வசனத்து நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன் என்று சொன்னால், அந்தி கிறிஸ்து காலம். அந்தி கிறிஸ்து காலத்தில் அவனுடைய முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். அதை தரித்து கொள்ளாதவர்கள் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. சிறைச்சேதம் பண்ணப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். சாத்தானை வணங்க வேண்டும், இல்லை என்றால் கொல்லப்படுவார்கள். ஆலயத்துக்கெல்லாம் போக முடியாது, வேதமெல்லாம் வாசிக்கக்கூடாது, பெரிய தடை உத்தரவுகள்லாம் வரும். அதை மீறுகிறவர்கள் கொல்லப்படுவார்கள். அப்படி சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? உயிரோடு எழும்புவார்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு உயிர்த்தெழுதலை பற்றி பார்த்தோம். இயேசு வருகையை பற்றி நான் பேசும் பொழுது சொன்னேன். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே நாம் என்ன செய்கிறோம்? 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள் என்கிறத அங்கே நம்ம பார்த்தோம். அதை நாம் அங்கே நம்ம பார்த்தோம். அதன்படி
அது அந்த உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல். இங்கே இது ரெண்டாம் உயிர்த்தெழுதல். அதாவது இயேசுவின் வருகை, அந்த வருகைக்கு பிறகு 7 வருடம் என்ன பரிசுத்தவான்கள் மத்திய வானத்தில் அங்கே போய் இருப்பார்கள். அவர் வரும்பொழுதே, அதாவது இந்த மத்திய வானத்தில் யுத்தம் உண்டாயிருக்கும். அவர் பரிசுத்தவான்களோடு வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த யுத்தம் உண்டாயிருக்கும். வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள்லாம் பூமியில் தள்ளப்படும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி அந்த சமயத்தில் உயிரோடு எழும்புகிற அந்த பரிசுத்தவான்களை பரதேசத்துக்கு கொண்டு வருகிறார் பாருங்கள். வந்து பூமியில் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் சரீரத்தை பெற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்படின்னால் மறைந்திருக்கிறது. அது எங்கே நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீங்களோ அந்த புழுதியில் எந்த இடத்துல இருந்தாலும் அது அந்த ஜீவன் அங்கே இருக்கும். அந்த இடத்துல இருந்து அது என்ன செய்யும்? மறுபசரத்தை பெற்றுக்கொண்டு அது எழும்பும். இங்கே நாம் இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவன் காலத்துக்கு முன்பதாகவே முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்து விடுகிறது. அப்போ அதுக்கு பிறகு அதில் பங்கு பெற முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே கஷ்டப்பட போகிறாங்க. அதனால எப்படியாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்வார் என்றால் அதை குறித்து அவர் சொல்லுகிறதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க வேண்டும். எப்படியாயினும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவன் ஆகும்படிக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்கள். எப்படியாவது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு என்ன செய்யணும்? தகுதி உள்ளவனாய் மாறும்படிக்கு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு. அப்படின்றால் இது எந்த உயிர்த்தெழுதல்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி ஆகும்படிக்கு என்று சொல்லுகிறார். அதற்கென்று நாம் என்ன செய்யணும்னா, நாம் எப்போதும் விழித்திருக்கணும். மணவாளன் வருகிற சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். எப்போது வருவார்? திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் விழித்திருக்கணும். எண்ணெயை அவர்கள் என்ன செய்யவில்லை? ஆயத்தப்படுத்தவில்லை. அவர்களுக்குள்ளாலே விழிப்பில்லாமல் போயிற்று. அஜாக்கிரதையாயிருந்தார்கள். அசட்டைத்தனம், அஜாக்கிரதை, விழிப்பின்மை எந்த விசுவாசிகளுக்கு இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருடைய இந்த வருகையில் முதலாம் உயிர்த்தெழுதலை பங்கு பெற மாட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 11லிருந்து படிக்கும் பொழுது, நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கும்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லியிருக்கிறது. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவன்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இது கடைசி உயிர்த்தெழுதலை காட்டும். இது கடைசி உயிர்த்தெழுதலை காட்டும். அதைத்தான் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 31லிருந்து நீங்கள் அதை முழுமையாய் நீங்கள் வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது அங்கே 2 கூட்டமாக செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் போல வெவ்வேறாக பிரித்து அவர் என்ன செய்வார்? நிறுத்தி வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்று சொல்லுவார். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் என்ன செய்யுங்கள்? இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து 41ஆம் வசனம், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுவார். இதிலிருந்து என்ன நமக்கு தெரிகிறது என்றால், இங்கே 2 கூட்டமாக உயிரோடு எழும்புவார்கள். அதாவது இங்கே 2 கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் உள்ளவர்களும் அல்ல, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே இரத்த சாட்சியை மரித்தவர்களும் அல்ல, அப்பொழுது உயிர்த்தெழுந்த கூட்டம் அல்ல. இவர்கள் உயிர்த்தெழுகிற தகுதி அது 2லேயும் அவர்களுக்கு கிடையாது. அப்படி என்று சொன்னால் இவர்கள்
கடைசி உயிர்த்தெழுதலே உயிரோடு எழும்புகிறவர்கள். கடைசி உயிர்த்தெழுதலே உயிரோடே எழும்புகிறவர்கள். இவர்கள் நான் சொன்னேன் பாருங்கள், பரிசுத்தவான்கள் என்கிற அந்த அனுபவம் இல்லை, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள். 37ஆம் வசனம், அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக அப்படின்னு பார்க்கிறோம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார். புரிகிறதா? அது இதனால தான் அது சொல்கிறார். இப்போ நீதிமானே முதலாம் உயிர்த்தல அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, உயிர்த்தெழ முடியாது. அவன் நிலைநிற்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போ? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நிலைநிற்பது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்லப்படும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஒழுங்கா ஜப இணைப்பில் இருக்கிறவர்களுக்கே ரொம்ப அவங்களே நிலை நிற்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஜெபிக்கணும் முயற்சி பண்ணுறாங்க, ஜபத்துக்கு வர்றாங்க, ஆலயத்துக்கு தவறாமல் வர்றாங்க, ஊழியம் செய்கிறாங்க, அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒழுங்காக பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஆலயத்துக்கு சரியாக வர்றது இல்லை. அப்படி ஏனோ தானோ என்று இருக்கிற உங்கள் நிலைமை பக்தி இல்லாதவர், பாவி, எங்கே நிற்க முடியும்? யோசித்து பாருங்க. அதனால் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். எனக்கு தெரியாது, அப்படி விளைவு உங்களுக்கு தெரியாது. நல்லா சினிமா பார்த்து நல்லா வேடிக்கை பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். 2 தோணியில் கால் வச்சு பிரயாணம் பண்ணது போல், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது போல், இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும், உலகம் வேணும் பரலோகம் வேணும், 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி நடப்பீர் என்று எலியா கேட்டான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஆகவே 2 நினைவுள்ள மக்கள் நிலைநிற்க முடியாது. நீதிமான்கள் இவர்கள் ரட்சிப்பை இழந்து போகாதவர்கள், பின்மாறி போகாதவர்கள், ஆனால் நன்மை செய்தவர்கள், நன்மை செய்திருப்பாங்க. என்ன பார்க்குறோம்? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இவங்களுக்கு தான் நீதிமான்கள் பெயர். இப்படி நற்கிரிகளை எல்லாம் செய்து நீதிமான்களாய் ஜீவித்ததான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்கள் பரிசுத்த ஜீவியத்துக்கு 100% அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நற்கிரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஒரு பரிசுத்தாய் பெற்றிருப்பாங்க, இல்லை பெறாமல் இருப்பாங்க, ஒருவேளை ஞானஸ்நானம் பெறாமல் கூட இருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தை இங்கே சொல்லியிருக்கிறது. இவர்கள் என்ன செய்வார்? உயிரோடு எழும்புவார்கள். அப்போது வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்து இருப்பார். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். 2 பக்கமாக நிறுத்துவார். நீதிமான்கள் ஒரு பக்கம், பாவிகள் இன்னொரு பக்கம். என்ன சொல்வார்? அந்தபடி 46ஆம் வசனம், இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஆக்கினை அடையவும் போவார்கள். ஒரு கூட்டம் அவர்கள் ரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, பரிசுத்தான அபிஷேகம் இல்லை, அது மாத்திரமல்ல அவர்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை, எந்த நற்கிரியும் செய்யவில்லை, செஞ்சதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்த ஆட்கள். சிலது அநியாயக்கிரமம் பண்ணியிருக்க மாட்டான், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், எந்த நல்லதும் செஞ்சுருக்க மாட்டான், நல்லதும் செய்ய மாட்டான், கெட்டதையும் செய்ய மாட்டான். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான். நீ ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் என்ன செய்யலை, சாராயம் குடிக்கலை, விபச்சாரம் பண்ணலை, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா பாருங்க. ரட்சிக்கப்படலை, இயேசு தான் கும்பிடுறாங்க, இயேசுவை தான் வணங்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா ஆலயத்துக்கு தான் வர்றாங்க, அங்கே வேறு எங்கேயும் போகலை. ஆனாலும் ரட்சிப்பு இருக்கிறதா யோசித்து பாருங்க. நன்மை செய்கிறாங்களா? ரட்சிக்கப்பட்டிருந்தான்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் வரணும், நற்கிரியை செய்யணும். அப்படிப்பட்ட நிலைமையில அட்லீஸ்ட் நீதிமானாக இருக்கணும். இயேசு சிலுவை கள்ளனை பார்த்து சொன்னார் பாருங்க, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அந்த கள்ளனும் இங்கே உயிரோடு எழும்புவான். எழும்பி அவனுக்குரிய கிரியைக்கேற்ற பலனை
அவனுக்கு கொடுப்பார். அவனுக்கு என்ன கிரியை செய்தான்? கடைசியில் என்ன செய்தான்? இயேசுவே என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணான். இயேசுவை தூஷிக்கல. நீ ஒரு நன்மையும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஒரு தீமை செய்யாமல் இருங்க, தூஷியாமல் இருங்க, அவருக்கு நாமத்துக்கு தூஷிப்பை ஏற்படுத்தாமல் இருங்கள். அப்படி இருந்தால் உயிரோடு எழும்புவீங்க, நித்திய ஜீவனையாவது பெற்றுக்கொள்வீர்கள். நித்திய ஜீவன் பரலோகத்திலே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம், நித்திய வாழ்வு அல்ல நித்திய நரகம். அந்த நித்திய நரகத்தை பற்றி தான் என்ன பார்க்கிறோம்? வெளிப்படுத்தல் 20 படிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 15வது வசனம். அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 20ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறது, அக்கினி கடலில், அதாவது மோசம் போக்கின பிசாசானவன், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, அவன் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அங்கே போனால் திரும்பி வர முடியாது. அந்த ஐஸ்வர்யவானை குறித்து பார்க்க, இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே, அங்கேயே அப்படின்னா நித்தியமான அக்கினி எப்படி இருக்கும் பாருங்க. நியாய தீர்ப்புக்கு பிறகு கர்த்தர் போடுகிற அக்கினி அது நித்தியமான அக்கினி, சதா காலங்களில் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே சகோதரனே, விழிப்பு வேண்டும், ஜாக்கிரதை வேண்டும். அசட்டையாக இராதே, உன் வயிற்றுக்காக ஓடிக்கொண்டிருக்காதே, உன் ஆத்மாவை பற்றி சிந்தனை செய். உன் களஞ்சியத்தின் மேல் கண் வைத்து கொண்டிருக்காதே, உன் கலப்பையின் மேல் மாத்திரம் நீ கை வைத்து கொண்டிருக்காதே. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்தித்து பார். உன் உத்தியோகம், உன்னுடைய கடமைகள், பொறுப்புகள் என்று அவைகளையே நீ பிடித்து கொண்டிருக்காதே. முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் ஜெபம் பண்ண வாருங்கள், வரமாட்டார்கள். மனம் திரும்புங்கள், திரும்ப மாட்டார்கள். மனம் போல ஜீவிப்பார்கள். பக்தியற்ற நிலைமை. எல்லாருக்கும் மரணம் வரும். எல்லாரும் ஒருவேளை ஐசியூவில் கூட இருந்து இருக்க வேண்டியது பரிசுத்தவான்களுக்கும் வரலாம். ஆனால் கர்த்தர் அங்கே கூட இருப்பார். அவர்கள் தேவனுடைய தூதர்களால் கவனிக்கப்படுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல மரணத்தை கொடுப்பார். ஆனால் துன்மார்க்கன் இந்த உலகத்திலையும் அவன் மரணம், அவனுடைய முடிவு சமாதானமாக இருக்கவே இருக்காது. அலறுதலோடு கூட இந்த உலகத்தோடு நம்பிக்கை இல்லாமல் போகிற அந்த எண்ணத்தோடு போவான். ஆனால் தேவ பிள்ளைகளை நாம் அப்படி இல்லை. நம்ம நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் கண்ணை மூடுவோம். அவ்வளோ அருமையான ஒரு அனுபவம் பாருங்கள். இன்று மரித்தால் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆகவே இதை குறித்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். நித்தியமான நியாய தீர்ப்பை பற்றி இங்கே நம்ம படிக்கிறோம். அடுத்தது, நியாய தீர்ப்பதற்காக சில விதிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், அவர் எப்படியோ இஷ்டப்படி விருப்பம் போல நியாயம் தீர்க்க மாட்டார். அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகம் என்ற கடலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் உங்களுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு புஸ்தகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இப்போல்லாம் புஸ்தகம் எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வாங்குற மாதிரி உலகத்திலே அப்படி இருந்தால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆன்லைனில் வச்சுருப்பார், எவ்வளோ ரெக்கார்டு வச்சுருப்பார். எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் மாதிரி வானமே அவருக்கு எல்லாம் சிஸ்டமாக மாறிடும். கர்த்தர் எவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர். ஆகவே புஸ்தகம் என்று அன்றைக்கு உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த புஸ்தகம் என்று போட்டார். இன்றைக்கி லெட்ஜர் அது இது எல்லாத்துக்கு பதில் எல்லாமே சாஃப்ட்வேர் வந்துச்சு பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ ஞானம், அவர் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் வச்சுருப்பார், எவ்வளோ வச்சுருப்பார். சாஃப்ட்வேருக்கு எல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அதுக்கு மேலே அவரெல்லாம் எப்படி வச்சுருப்பார் நமக்கு தெரியல. அதை வைத்து அதில் பதிவு செய்யப்பட்டவர்கள், நம்முடைய சர்ச்சில் கூட ஆன்லைனில் பதிவு பண்ண சொல்கிறோம் ஆப். அதை குறித்தான் வேதத்தில் படிக்கிறோம். ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகத்தில் அவைகளெல்லாம் என்ன செய்யப்படும்? எழுதப்பட்டிருக்கும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் அதை குறித்து என்ன செய்கிறீர்கள்? வாசிக்கிறீர்கள். 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். என்ன பேசிக்கொள்வார்கள்? ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை அந்நாளிலே திரும்பவும் காண்பீர்கள். இப்போ
ஒருத்தருக்கு பேசுவாங்க, நம்ம ஊழியம் செஞ்சனா எவ்வளோ பிரயோஜனம், எவ்வளவு நன்மை உண்டாயிற்று, எவ்வளோ ஆசீர்வாதம் உண்டாயிற்று பேசுவாங்க. கீழே அங்கே பார்க்கலாம், அந்த வசனத்தை கீழே நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது. அதை சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல கர்த்தர் அவளை என்ன செய்வார், கடாட்சிப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதன்படியாகவே நியாய தீர்ப்பு உங்களுக்கு உண்டாகும். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருந்தால் நரகத்துக்கு தப்பு வைக்கப்படுவீர்கள். ஞாபக புஸ்தகம் அதில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் செய்த நன்மைகளுக்கும் ஊழியத்துக்கும் எவ்வளோ நேரம் ஜெபித்தீங்க, எல்லாத்துக்கும் எவ்வளோ கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, மற்றவங்களுக்கு நித்தியமான நரகம் என்று சொல்லி மத்தேயு 26:42 பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15 நாம் அதை பற்றி பார்க்கிறோம். நாம் ஆகவே என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய வசனத்தின்படியாய் வாழ்ந்து நாங்கள் இந்த 1000 வருட அரசாட்சியிலையும் அதே போல கர்த்தாவே நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. எங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு விடக்கூடாது. எங்கள் கர்த்தாவை பெயர்கள் எங்கள் நற்கிரியெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாய் நாங்கள் இன்னும் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு நற்கிரிகளை உமக்காக நாங்கள் செய்யணும். ஆண்டவரே, நித்திய ஜீவனில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எங்கள் ஆத்தும ஜீவியத்துக்காக நாங்கள் செய்யணும். அந்த கரிசனை எங்களுக்கு தாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறோமே, அப்படி ஆசைப்படுற நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் நித்திய வாழ்வுக்கென்று சேர்த்து வைக்காமல் போயிட்டோமே, சேர்த்து வைக்காமல் பின்னால் ஆண்டவர் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படாதபடிக்கு நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே ஒரு சன்மார்க்கமாக ஜீவிக்காதபடிக்கு, ஒரு நீதிமான்களாக மட்டும் கூட ஜீவித்து விடாதபடிக்கு, பரிசுத்தவான்கள் அரைகுறையாக அல்ல பூரண பரிசுத்தவான்களாகவே மாற வேணும். அந்த முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற முயற்சி செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி விட கரங்களை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்று மனிதேக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.